அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு நிறைய சகோதர சகோதரிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு, ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் மாதத்திற்குண்டான, அதாவது பங்குனி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை நமக்கு எந்த நாளில் வருது, டைமிங் என்ன என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அன்றாடம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவனிடம் முறையிடுவோம், வழிபாடு செய்வோம், பரிகாரம் செய்வோம், மந்திரங்கள் சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே பலன் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு தான் பலன் கிடைக்கும், சில பேருக்கு கர்ம வினையின் காரணமாக பலன் கிடைக்காம கூட போகும். மேலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய நேரம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது, கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது சில முக்கியமான நேரங்களை சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது மாதத்தில் 2 முறை வரக்கூடிய சோடசக்கலி நேரம், அதே போல் மாதத்துக்கு 1 முறை, சில சமயங்களில் 2 முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம், இது ரெண்டையும் சொல்லலாம். இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அது பார்த்திங்கன்னா காலையில் 11:45 அப்படிங்கும்போது தொடங்கி 12:15 இல்லைன்னா 12:20 இந்த மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா சூரிய உதயத்தின்படி கணக்கிடுவது, அதாவது சூரியன் உதயத்துக்கும் அஸ்தமத்துக்கும் நடுவில் இருக்கிற சரிபாதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு கணக்கிடுவாங்க. இந்த அரை மணி நேரத்துக்கே ரொம்ப சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் எந்த ஒரு தோஷமும் இருக்காது. அதாவது பிரம்ம முகூர்த்தத்துக்கு எப்படி சொல்லுவோம், அதே மாதிரி இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு எந்த ஒரு தோஷமும் இருக்காது. கண்ணை மூடிட்டு எல்லா விதமான நல்ல காரியங்களையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஜித் முகூர்த்தத்துக்கு எவ்வளவு சிறப்பு உண்டோ அதை விட அதிக சிறப்பு அபிஜித் நட்சத்திரத்துக்கு உண்டு. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது 28வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இது வெற்றிக்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இது கெட்டவங்க கைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகுகளை மறைச்சி வச்சுக்கிட்டு தான் சொல்லுவாங்க. அதே சமயத்தில் நல்லவங்களும் நல்ல காரியங்களுக்காகவும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் சூட்சமமான 2 நட்சத்திரத்துக்கு நடுவில் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வச்சார். எதுன்னு பார்த்திங்கன்னா, உத்திராட நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும் திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும், இது 2லேயும் இருந்து இதில் ஒரு 12 அதில் ஒரு 12 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மொத்தம் 24 நிமிடங்கள் கொண்ட அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த முறை நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தரலாம். மேலும் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி எந்த டைமிங்கில் வரும், வாக்கிய பஞ்சாங்கப்படி எந்த டைமிங்கில் வரும்னு ரெண்டையுமே நான் கொடுத்துட்ருக்குறேன். ரெண்டுமே சரியானது தான். உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ரிஃபர் பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து இந்த 2 டைமிங்கில் ஏதாவது ஒரு டைமிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது, டைமிங் என்னென்னு பார்த்துடலாமா? இந்த முறை நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 11ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது. சனிக்கிழமை அப்படிங்கிறதே பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு தான் நமக்கு திருவோணமும் இருக்குது. திருவோணமும் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் தான். அந்த நாளில் தான் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரமும் வரும். இதில் திருக்கணிதப்படி நமக்கு மதியம் 1:27 1:51 வரைக்கும் இருக்குது. மொத்தம் 24 நிமிஷம். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா காலையில் 11:01 இருந்து 11:25 இந்த 24 நிமிஷம் ரெண்டில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த டைமிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போதுமே இந்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சு நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள், சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிற ஏதாவது ஒரு விருப்பத்தை முன் வச்சு நம்ம வேண்டிக்குவோம். இந்த முறை நமக்கு சனிக்கிழமையில் வந்திருக்குது, அதாவது பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய கிழமையில் வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு தீபம் நீங்கள் ஏற்றுங்க. இதை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் ஏற்றலாம். பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் வெறும் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றினீங்கன்னா போதும். நான் சொல்கிற போல் நீங்கள் சேர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? சரி, பூஜை அறையில் தீபம் ஏற்றவங்க எந்த மாதிரி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு ஒரு பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. அதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க.
அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை, இல்லைன்னா ஒரு 4-5 இலைகளாவது நமக்கு துளசி வந்து தேவைப்படுது. இந்த துளசிங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள், மேலும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய பொருள், பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ துளசி இலைகளை நீங்கள் அந்த தட்டில் வந்து பரப்பி வச்சுக்கோங்க. அடுத்ததாக மண்ணகல் எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, பஞ்சு திரி போட்டுக்கோங்க. இப்போ தீபத்தை ஏற்றி வச்சு இதை எடுத்து துளசிக்கு நடுவில் வந்து வச்சுருங்க. இந்த தீபச்சுடரை பார்த்த மாதிரி 24 நிமிஷமும் உங்களுடைய நிறைவேறாத விருப்பம் நிறைவேறணும்ட்டு மனதார வந்து கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டிக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் பெருமாளுடைய மந்திரம் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம், மகாலட்சுமி தாயாருடைய மந்திரத்தை சொல்லலாம், விநாயகர் மந்திரம் சொல்லலாம், முருகப்பெருமானுடைய மந்திரம் சொல்லலாம். இது எல்லாமே உங்களுடைய விருப்பம். இல்லைன்னா அபிஜித் ஸ்துதின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் சாதாரணமாக ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் அதை பார்த்துட்டே கூட உங்களுடைய விருப்பத்தை வந்துட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணலாம். உங்களுக்கு விலகேற்ற விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது அமைதியாக இந்த நேரத்தில் உட்காந்துட்டு மனசுக்குள்ளாரையாவது என்ன விருப்பம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துட்ட மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாவே போதும். அதே போல் ஒரு பேப்பர் பேனை வச்சுட்டு உங்களுடைய விருப்பத்தை இந்த அபிஜித் நட்சத்திரம் முடிகிற வரைக்குமே நீங்கள் வந்துட்டு எழுதிட்டுருக்கலாம். அந்த விருப்பம் நடந்துட்ட மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரியும் கூட வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். மொத்தத்தில் அந்த 24 நிமிஷமும் பாசிட்டிவான எண்ணங்களோடு இருக்கணும். என்ன விருப்பம் நிறைவேறணும்னு நினைக்கிறோமோ அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணணும், இல்லைன்னா எழுதணும். இது மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும். சரி, இப்போ துளசி இலை தீபம் வந்து ஏற்றியாச்சு. அதன் பிறகு அந்த துளசி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த விளக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா அது குளிர்ந்துரும் இல்லையா, அதன் பிறகு இந்த துளசி இலைகளை ஒரு பேப்பரில் மடித்தோ அல்லது ஒரு வெள்ளை கலர் துணியில் அது உள்ளே வச்சோ சின்ன மூட்டை மாதிரி கட்டிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. 1 மாதம் கழித்து இந்த துளசி இலைகளை நீங்கள் வெள்ளி செவ்வாய் நாளில் தூபம் போடுவீங்க இல்லையா, அதில் போட்டு வீடு முழுக்க வந்து காட்டிடுங்க. இந்த துளசி இலை பார்த்திங்கன்னா அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் கொண்டது. ஸோ இது காஞ்சு போனாலும் துளி அளவும் நமக்கு எதிர்மறை சக்தியை அண்டவே விடாது. ஸோ இது எங்கே வச்சுருக்கிறீங்களோ அங்கே பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி 4 திசைகள்லேருந்து உங்களை தேடி பணம் வருவதற்கு உதவி செய்யும். மேலும் காஞ்ச பிறகு இதை நம்ம சாம்பிராணி தூபம் போகிறதுக்கு தானே பயன்படுத்துகிறோம். இப்படி பண்ணும்போது வீட்டில் நிரந்தரமாகவே அந்த பணத்தடை அப்படிங்கிறது வந்து நீங்கும், துஷ்ட சக்திகள் எல்லாமே வந்துட்டு நீங்கும். துளசி இலை எல்லாருக்குமே வந்துட்டு எளிமையாக கிடைக்கும் தான். ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு கொடுக்குறேன். பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்மளுடைய சேனல் பார்த்துட்ருக்கிற வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகள், நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன அந்த 2 டைமிங்கும் உங்கள் நாட்டு டைமுக்கு நீங்கள் அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கும் உங்கள் நாட்டுக்கும் எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. 2ல் எந்த நேரத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் ஓகே தான். அதே போல் எப்பாடுபட்டும் எங்களுக்கு துளசி இலை வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு பதிவில் இன்னொரு விதமான பரிகாரம் குறித்து சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.